யோ ஃபிளமிங் கவனிச்சிங்களா? நம்ம 20 ஓவர் அடிச்சுக்கிற ஸ்கோர SRHக்கும் பஞ்சாப்க்கும் நடத்த மேட்ச்ல கிட்டத்தட்ட 7-8 ஓவர் அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் டார்கெட் 245 பஞ்சாப் கொடுத்தாங்க. சேசிங்க 18வது ஓவர்லயே SRH அடிச்சு பின்னிட்டாங்க. நம்ம தோத்துட்டாங்க. சரியான கம்பா கொடுத்துட்டாங்கயா. ஆமா பார்த்தேன் எனக்கே ரொம்ப ஷாக்கா இருந்தது. சரி என்ன தீவிர யோசனையில இருக்கீங்க? அதான்ப்பா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தோம், கிரவுண்ட் சரியில்லைன்னு சொல்லியாச்சு. செகண்ட் மேட்ச் தோத்தோம், பிளேயர்ஸ் ஒன்னும் செட் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தோம். தேர்ட் மேட்ச் தோத்தோம், கான்வே வாரான்னு சொல்லியிருந்தோம். போர்த் மேட்ச் தோத்தோம், ருத்துவ வெளியே எடுத்துட்டு உங்க கேப்டன் விளையாடுறோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் ஹைப் கொடுத்து நம்ம CSK ஃபேன்ஸை எப்படியா மேட்ச் பார்க்க வச்சிடலாம். அடுத்த மேட்சுக்கு என்ன காரணத்தை தேடி பார்க்க வைக்கலாம்னு யோசிக்கிட்டு இருக்கேன். யோ நீங்க வாயில நல்லா வந்துரும். எப்படி கம்பேக் கொடுத்து பிளேயர்ஸ் எப்படி செட் பண்ணி வின் பண்ண வைக்கலாம்னு யோசிப்புன்னு பார்த்தோம்னா காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்க நீ. அதனாலதான் ஒரு வேலை நம்ம மதிக்க முடியுதா? ஒரு வாரத்துல நம்ம எப்படிப்பட்ட இருந்த டீம் அதெல்லாம் நீங்க கவலைப்படாதே தேவ. நம்ம எடுத்த 5 கப்பும் பல ரெக்கார்ட்ஸையும் பேசி ஃபேன்ஸ் நம்ம இன்னும் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. அதை வச்சே நம்மள ஆர்டர்படுத்திக்கலாம். எல்லாமே ஒரு அளவுக்கு தான் சரியா? அவங்களும் இது ஒரு என்டர்டைன்மெண்ட், காசு கொடுத்து பாக்கலாங்க. அவங்களுக்கு நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆகும். அவங்களோட எதிர்பார்ப்பை ஏமாத்தாம ஓரளவுக்கு பூர்த்தி செஞ்சதான் ஃபேன்ஸ் நம்ம மதிப்பாருங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க, நம்ம 5 கப்பும் ஆனாலும் சரி, முன்னாடி எவ்வளவு அடிச்சாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம விருத்துக்கிட்டே போவாங்க. ஓ ஆமாப்பா அது வேற இருக்குல்ல, இனிமேல ஒழுங்கா விளாடணும். ஆமா சும்மா காரணம் சொல்றதுக்கு யோசிக்காம அடுத்த மேட்ச் நமக்கு LSC கூட இப்படி ஜெயிச்சதுன்னு பாரு. ஏற்கனவே LSC தொடர்ந்து ஜெயிச்சு வந்து GT அடிச்சு வின் பண்ணிட்டாங்க. அவங்க கூட தான் அடுத்த மேட்ச். அத பூரா ஒருத்தர் தான் பாருங்க, என்ன தாண்டவம் ஆடிக்கிட்டு பாருங்க. அவன் தான் ஆரஞ்சு கேப், அவனை எப்படி தூக்கும்னு யோசி. அதை விட்டுட்டு இந்த சில்லி காலத்துல யோசிக்காதீங்க. போய் ஒழுங்கா ஃபீல்டிங் கேட்ச் பிராக்டிஸ் கொடுங்க. பாதி கேட்ச் எப்படி இருந்தாலும் நீங்க நம்ம 2-3 மேட்ச் வின் பண்ணிருக்கலாம். ஆமாப்பா இந்த போறேன் என்னத்த போறியோ என்றா பாக்குற துப்புறானேனா உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு. அதான் நான் துப்புறேன். தோத்துக்கிட்டு இருக்கீடா. ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன்.